இலங்கையின் முக்கியமான இடங்கள்ல ட்ரோன் தாக்குதல் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில புலனாய்வு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்குது. இஸ்ரேலின் புலனாய்வு துறையானது உலகம் எங்கிலுமே காணப்படுது அப்படிங்கிற கூற்று அடிப்படையில இலங்கையிலும் காணப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று ஒன்று வெளியாகி இருக்குது. இந்த விடயத்தை பிரித்தானியாவின் இராணுவ ஆய்வாளர் ஒருவர் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இலங்கையில் தற்போது காணப்படும் என்பிபியின் ஆட்சிக்கு பெரிய அச்சுறுத்தல் இது. அது மட்டும் இல்ல, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சீனாவுடனான நல்லுறவை பேணி கொண்டு வரும் இந்த நிலையில இலங்கையை தன்வசப்படுத்தணும் என்று இந்தியாவும் பாடுபட்டு கொண்டு வருது. ரஷ்யாவில் இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் இலங்கையின் இராணுவ மேஜர் ஜெனரல் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையில என்ன குறிப்பிட்டு கூறியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ரஷ்யா மீது முன்னெடுக்கப்பட்ட இந்த தாக்குதலானது இலங்கைக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இலங்கையின் தற்போதைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் உள்ள முக்கியமான இடங்களுக்கு ட்ரோன் மூலமாக தாக்குதல் முன்னெடுக்கப்படலாம் என்ற அந்த கட்டுரையில எச்சரிக்கை விடுத்திருக்காரு.